பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா மயில் வந்து இவ்வளோ உண்மையை மறைச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு வீட்டில் எல்லாருமே சோகமாக இருக்காங்க. பாண்டியன் பார்த்தீங்கன்னா சரவணன் வாழ்க்கையை நம்மளே இப்படி அழிச்சிட்டோமே, இந்த மாதிரி விசாரிக்காமல் ஒழுங்காக விசாரிக்காமல் சரி தெரிஞ்ச குடும்பம் தானே பக்கத்தில் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி நம்ம இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மயில் ரூம்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. ஒன்றுமே சாப்பிடாம எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அழுதுகிட்டே இருந்து காலையில் கொஞ்சம் நேரம் தான் தூங்கி எழுந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜீவ் கதிரும் இந்த விஷயத்த போய் செந்தில்கிட்டையும் இந்த மாதிரி மீனாக்கிட்டையும் சொல்லிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதனால அவங்க 2 பேரும் நேரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 2 பேரையும் பார்த்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஏன்னா இப்படி ஒரு விஷயத்த பண்ணி வச்சுருக்காரு, இது எல்லாத்துக்குமே அப்பா தான் காரணம், அப்பா தான் அவருக்கு எல்லாமே அவருக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அவர் தான் எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சரவணனுக்கு இப்படி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அந்த அண்ணன் வாழ்க்கைக்கு எடுத்துருச்சுன்னு சொல்லிட்டு செந்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை திட்டுறாரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடிஞ்சதுக்கப்புறம் வந்து கோமதியும் பாண்டியனும் இதை பற்றி அவங்க வீட்டில் பேசிடலாம், இதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. வர சொல்லி நீங்கள் மயிலை கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொல்ல போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் மயிலோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமேல் செந்திலோட வாழ்க்கையில் மயில் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.